இறைவன் நம்மோடு இருக்கும்போது எந்த சவாலும் நம்மை வெல்ல முடியாது. இறைவார்த்தை: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏசாயா அதிகாரம் 41, 10 சிந்தனை: வாழ்க்கையிலே வரும் சவால்கள் சில நேரங்களில் எம்மை பயப்படச் செய்யும். ஆனால் இறைவன் எம்மை தனியாக விடுவதில்லை. அவர் எம்மோடு இருக்கிறார், எம்மை வலுப்படுத்துகிறார், எம்மை தாங்குகிறார். இன்றும் எந்த சூழ்நிலையையும் பயத்தோடு அல்ல, இறைவன் மீது உள்ள நம்பிக்கையோடு புதிய நாளை எதிர்கொள்வோம். செபம்: அன்பான இறைவனே, இந்த புதிய நாளை எனக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற உறுதியான விசுவாசத்தை என் இதயத்தில் நிரப்பியருளும். என் பயங்களையும் கவலைகளையும் அகற்றி உமது பலத்தால் என்னை தாங்கிக் கொள்ளும். இன்றைய நாளிலே சரியான முடிவுகளை எடுக்கும் ஞானத்தையும், சிரமங்களை எதிர்கொள்ள தைரியத்தையும், பிறரிடம் அன்பாக நடக்கும் இரக்கமுள்ள இதயத்தையும் எனக்கு தந்தருளும். என் குடும்பத்தையும் நண்பர்களையும் உமது பாதுகாப்பிலே காத்தருளும். நோயுற்றவர்களுக்கு நலமும், துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதலும் கொடும். என் வாழ்வு முழுவதும் உமது அன்பின் சாட்சியாக இருக்கச் செய்யும். ஆமென்.